சீமான் அவர்கள் நிக்கிற தொகுதியில வந்துட்டு அவருக்கு ஆதரவா நான் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எப்படி சார் கண்டிப்பா அவருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ண போறீங்களா சார்? இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஒவ்வொரு இதுவும் பார்க்கும்போது, சீமானுடைய அரசியல் ஒரு வித்தியாசமா இருக்கு. அத நம்ம ஊக்குவிக்கிறது தவறு இல்லல்ல. அந்த அடிப்படையில தான் நம்ம பேசுற பேச்சுக்கள். சீமான் அவர்கள சட்டசபைக்கு கொண்டு போற தேவை இப்பதான் வந்துச்சா சார்? இல்ல இப்பதான்றதில்ல. தொடர்ந்து அவரு மக்கள் அதாவது அரசினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை தொடர்ந்து களத்தில இருந்து போராடக்கூடிய ஒரு முதன்மையான நபரா சீமான நம்ம பார்க்குறோம். இப்படிங்கும்போது இது போன்ற நபர்கள் சட்டமன்றத்துக்கு போனா இன்னும் மக்களுக்கு நன்மை பயக்கும். அப்ப அதை மீறி அரசியல மக்களை நம்பி ஒருத்தர் களம் காணுகின்றார் என்றால், அது சீமான் மட்டும் தான் அப்படி எந்த பணம் செலவு பண்ணாம வராது. அவங்க பணத்த முதலீடு பண்ணி அதன் மூலியமா வெற்றி பெற்று அவங்க சட்டமன்றத்தில பாராளுமன்றம் எங்க போனாலும், அவன் முதலீடு பண்ணதுக்கு 10 கோடி ரூபாய் பண்ணனா 50 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற வழியை தான் பார்ப்பான். இப்போ வந்துட்டு ஜவாஹிருல்லா வந்துட்டு லாட்டரி மூலமா கிடைக்கிறது இல்ல சிஎம் பதவி, அதுக்கு வந்துட்டு மக்கள் ஓட்டு போட்டு அதன் மூலியமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்க பாத்தீங்களா சார்? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அறிவாலயத்தினுடைய அடிமைகளில் சிறந்த அடிமை யார்? நானா நீயா? அப்படின்ற மாதிரி முஸ்லீம் லீக்கும் தமுமுகவுக்கும் நடக்குது. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்தியன் நேஷனல் லீக் கட்சி தலைவர் தடா ரஹீம் சார் தான் இருக்காரு. அவரோட தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கு. திரும்ப ஒரு டைம் உங்க கூட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ வந்துட்டு நீங்க சீமான் அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க. அது வந்துட்டு அரசியல் ரீதியான சந்திப்பா இல்ல தனிப்பட்ட சந்திப்பா சார்? இல்லை, எங்களுடைய அரசியல் ஆசன் பழனி பாபா உடைய நினைவேந்தல் நிகழ்வு வருகின்ற ஜனவரி 28 வருஷம் வருஷம் நடக்கும். அந்த நிகழ்வுக்கு அவரை சிறப்பு அழைப்பாளராக அழைக்க போயிருந்தேன். அப்போ உட்காந்து பேசிட்டேன். மற்றபடி என்னுடைய தேவைக்காக போயிருந்தேன். ஓகே சார், ஓகே. இப்போ வந்துட்டு சீமான் அவர்கள் நிக்கிற தொகுதியில வந்துட்டு அவருக்கு ஆதரவா நான் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எப்படி சார் கண்டிப்பா அவருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ண போறீங்களா சார்? இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஒவ்வொரு இதுவும் பார்க்கும்போது சீமானுடைய அரசியல் ஒரு வித்தியாசமா இருக்கு. அதை நம்ம ஊக்குவிக்கிறது தவறு இல்லைல்ல. கண்டிப்பா அந்த அடிப்படையில் தான் நம்ம பேசுகிற பேச்சுக்கள். நிச்சயம் தேர்தல் நேரத்தில் நிச்சயம் நல்ல ஒரு முடிவு எடுத்து நிச்சயம் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணணும்னு இருக்கேன். ஓகே சார். என்னுடைய முடிவு அப்படி இருக்கு. ஆனால் என்னுடைய கட்சி முடிவு எப்படின்றது பார்க்கணும். அதனால் அந்த நேரத்தில் முடிவு எடுப்போம். சீமான் அவர்களை சட்டசபைக்கு கொண்டு போற தேவை இப்பதான் வந்துச்சா சார்? இல்லை இப்போதான்றதில்ல. தொடர்ந்து அவரு மக்கள் அதாவது அரசினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை தொடர்ந்து களத்தில் இருந்து போராடக்கூடிய ஒரு முதன்மையான நபரா சீமானை நம்ம பார்க்குறோம் இப்போ சமீப காலம். அப்படிங்கும்போது இது போன்ற நபர்கள் சட்டமன்றத்துக்கு போனால் இன்னும் மக்களுக்கு நன்மை பயக்கும். இன்னைக்கு கார்ப்பரேட் உலகமாக மாறிடுச்சு. அரசியலே கார்ப்பரேட் உலகமாக மாறிடுச்சு. கண்டிப்பா சார். பணம் இருந்தால் போதும் எம்எல்ஏ ஆகிடலாம், எம்பி ஆகிடலாம் அப்படின்ற நிலைப்பாடு. மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நிற்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு எம்எல்ஏவா இல்லை எம்பியா யாருமே ஆக முடியாது. ஏன் ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியாது. ஒரு கவுன்சிலர் ஆகணும்னா கூட இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2, 3 கோடி இருந்தால் தான் கவுன்சிலர் ஆக முடியுன்ற நிலை இன்னைக்கு அப்படி உருவாக்கி வச்சுட்டாங்க. தமிழகத்தில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவில் அப்படி இருக்குது. அப்போ அதை மீறி அரசியலை மக்களை நம்பி ஒருத்தர் களம் காணுகின்றார் என்றால், அது சீமான் மட்டும்தான் அப்படி எந்த பணம் செலவு பண்ணாமல் வராது. பட் அவருக்கு ஓட்டு விகிதாச்சாரம் கூடிக்கிட்டே போகுது. அப்போ இதே நிலை நீடிச்சுன்னு சொல்லும்போது, இது போன்ற நபர்கள் சட்டமன்றத்தில் போய் அலங்கரிப்பது என்பது அது மக்களுக்கு நன்மை பயக்கும் இல்லையா? இன்னைக்கு எந்த பாராளுமன்ற உறுப்பினர் 25 கோடி ரூபாய் செலவு பண்ணாமல் எம்பி ஆனால் ஒரு ஆளை சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கள், 25, 50 கோடி செலவு பண்ணாமல் ஒரு எம்பி ஆனார் சொல்லுங்கள். 10 கோடி ரூபாய் குறைஞ்சபட்சம் செலவு பண்ணாமல் ஒருத்தன் எம்எல்ஏ ஆனது யாருன்னா ஒருத்தரை சொல்லுங்கள். 234 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதில் நான் 5 விசா செலவு பண்ணல. தேர்தல் ஆணையம் சொன்னால் அந்த 60 லட்சம் ரூபாய் தான் செலவு பண்ணேன் அப்படின்னு ஒருத்தரை சொல்லுவோம். இல்லை, பல கோடி ரூபாய்களை செலவு பண்ணி தான் எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாகவும் ஆயிருக்காங்க. அப்போ இதை மீறி மக்களை மட்டும் நம்பி மக்கள் ஓட்டளித்து இன்றைக்கி ஒரு 8, 9% வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் சட்டமன்றத்துக்கு போனார்னு சொன்னால் நிச்சயம் அது மக்கள் பணம் செலவு பண்ணாமல் மக்களை நம்பி மக்கள் ஓட்டு போட்டு பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்ல சட்டமன்ற உறுப்பினராக போனாதான் மக்களுக்காக வேலை செய்வாங்க. கண்டிப்பாக அவங்க பணத்தை முதலீடு பண்ணி அதன் மூலியமாக வெற்றி பெற்று அவங்க சட்டமன்றத்தில் பாராளுமன்றம் எங்கே போனாலும் அவன் முதலீடு பண்ணதுக்கு 10 கோடி ரூபாய் பண்ணனா 50 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற வழியை தான் பார்ப்பான்.
அப்போ அந்த நிலையிலேருந்து மாற்றமாக நின்று ஒரு வரிசையில் நின்று அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு நம்ம வந்து ஆதரவு ஆதரிக்கிறது தெரிவிக்கிறது. காலத்தின் கட்டாயம் இல்லையா? அந்த ம். பார்வையில் தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். இப்போ வந்துட்டு ஜவாஹிருல்லா வந்துட்டு லாட்டரி மூலமா கிடைக்கிறது இல்ல இது சிஎம் பதவி. அதுக்கு வந்துட்டு மக்கள் ஓட்டு போட்டு அதன் மூலியமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத நீங்க பார்த்தீங்களா சார்? அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல அது வந்து எப்படின்னு சொன்னா, இப்போ திமுகல இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகளுக்குள்ள போட்டி. "அண்ணா அறிவாலயத்தினுடைய அடிமைகளில் சிறந்த அடிமை யாரு? நானா? நீயா?" அப்படின்ற மாரி முஸ்லீம் லீக்கும், தமுமுகவுக்கும் நடக்குது. ஜவஹர்லாவுக்கும் காதர் மொய்தீனுக்கும் நடக்குது. ம். அதனால இவரு என்ன பண்றாரு, தேவையே இல்லாத சொல்லுவாங்கல்ல, எங்கேயோ போற ஓனான எடுத்து வேட்டிக்குள்ள விட்டு குத்துது, குடையுதுன்னுவாங்கல்ல. அந்த மாரி எங்கேயோ போற ஒரு விஷயத்த எடுத்து, இவரு லாட்டரி சீட்டு வியாபாரம் இல்லன்றாரு. ம். அந்த லாட்டரி சீட்டு மூலியமாக வந்த வருமானத்தை கொண்டு தான் ரூ. 500,00,00,000 திமுகவுக்கு கொடுத்தேன்னு சொல்லி, அ சமீபத்தில இந்த எலக்ட்ரோ பாண்ட் மூலியமா ம். வெளிவந்ததா இல்லையா? ஆமா சார். பிஜேபிக்கு 1000,00,00,000யும், ம். திமுகவுக்கு ரூ. 500,00,00,000 கொடுத்துருக்காங்க. அப்போ ரூ. 500,00,00,000 திமுக வாங்கிட்டு, இன்னைக்கு அதே லாட்டரி வியாபாரியே நொட்டுது, நொங்குதுன்னு சொல்லிட்டு திமுக சொல்லுது. அத நீங்க அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்த மாரி நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா, அப்ப இதில உங்களுடைய சமூக நலன் எங்க அதில ம். உள்ளடங்கி இருக்கு? இல்லையே. அப்ப திமுகவுக்கு அடிமையா இருக்கணுன்ற பரீட்சையில பாஸ் ஆயிடணுன்ற விஷயத்தில் தானே நீங்க தெளிவா ம். இருக்கீங்க. அப்படின்னும்போது இது ஒரு தவறான முன்னுதாரணம் முன்னுதாரணமா இல்லையா? இப்ப இதே ஆதவ அர்ஜுனா இஸ்லாமிய சித்தாந்தத்துக்கு எதிராக இஸ்லாமியர்களை பற்றி ஏதோ தவறா பேசியிருந்தா, அப்போ இந்த கருத்தை ஜவஹர்லால் பேசினார்னா, ம். அத சாதாரணமா பார்க்கலாம். ம். இப்ப திமுகவுக்கு பேசினா, உங்களுக்கு ஏன் கோவம் வருது? இதுதான் என்னுடைய கேள்வி. கண்டிப்பா தவறான சார். கேள்வி. இது அவரு பேசினது தவறானதா பார்க்குறேன் தவறானதா நானு. நீங்க பார்க்குறீங்க. ஓகே சார். ஆதவ அர்ஜுனாவ பத்தி சொன்னீங்க. அவரும் வந்துட்டு தொடர்ந்து ஆட்சியிலும், அதிகாரத்திலும் பங்கு அப்டின்ற ஒரு முழக்கத்த தொடர்ந்து போட்டுட்டே இருக்காருன்னு சொல்லலாம். இதுக்கு அர்த்தம் என்ன சார்? அவரு ஒருவேள டிவிக்கல போய் இணையறதுக்கான இல்ல வாய்ப்புகள் இருக்கா? ஆதவ அர்ஜுனா அவங்க மார்ட்டின் குடும்பத்தில எக்கச்சக்கமான காசு இருக்குமா அவங்ககிட்ட. ம். அவங்க பாட்டுக்கு வருஷம் வருஷம் தேர்தல் நேரத்தில வந்து 1000,00,00,000, 2000,00,00,000, 3000,00,00,000ன்னு பாஜகவுக்கு, காங்கிரஸுக்கு, திமுகவுக்கு, அதிமுக எல்லா அரசியல் கட்சிக்கும் குடுத்துட்டு வராங்க. குடுத்துட்டே இருக்காங்க. ஆயிரக்கணக்கான கோடி குடுத்துட்டு வராங்க. எத்தன நாள் தான் இந்த காச நம்ம குடுத்துட்டே இருப்போம்? ம். நாம ஒரு நம்முடைய நபர் ஒருத்தர், நம்ம குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தர் அரசியல்ல இறங்கிட்டாருன்னா, நம்ம இதெல்லாம் குடுக்க வேண்டியதில்ல. ம். அந்த நமக்கு காச வரும் நம்ம செலவு அப்டின்ட்டு பண்ணாவே, பண்றாங்க. நம்ம பல எம்எல்ஏ, எம்பிக்கள் ஆயிடலாம். ம். ம். அப்படின்ற ஒரு ஒரு இதில தான் வந்து மார்ட்டின் குழுமம் இப்போ வந்து அரசியல்ல இறங்கியிருக்கு. இப்ப தமிழ்நாட்டில வந்து ஆதவ அர்ஜுனான்னா, பாண்டிச்சேரியில அவருடைய மகனை இறக்கி ம். விட்டுருக்காங்க. பார்த்துருக்கீங்க நீங்க. இறக்கி விட்டுருக்காங்க. ஆக மொத்தம் ஆதவ அர்ஜுனாவுடைய இன்னைக்கு அவருடைய ட்விட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய அந்த பிரசாந்த் கிஷோர் பிகேவுடைய அந்த பிரசாந்த் கிஷோர் இது வகுத்து கொடுத்ததே நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மாரி போட்டிருக்காரு ம். ட்விட்டர். புகைப்படங்கள்லாம் வெளியிட்டிருக்காரு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா, புஷ்பா 2 படம் வந்தது பார்த்தீங்களா? ம். பார்த்தோம் சார். பார்த்தோம். அதில எப்படின்னு சொன்னா, அந்த ஹீரோ கடத்தல்காரர். ம். ச செம்மரக்கட்ட கடத்தல்காரர். அவர் பக்கத்துல நின்னு அந்த முதல்வர் ஃபோட்டோ பிடிக்க மாட்டாரு. கடத்தல்காருக்கு பக்கத்துல நான் நிக்கணுமா ம். அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ உடனே இவரு வந்து என்ன பண்றாரு சொல்லுங்க. சிஎம்ஏ மாத்தணும் அப்டின்ட்டு மாத்துறாரு. மாத்துறாரா இல்லையா? ம். மாத்துறாரு. அப்போ அ பணத்த குடுத்து தான் வாங்குறாரு எம்எல்ஏக்கள. இருக்காருங்களா? ஆமா சார். அப்போ அதே மாரி தான் வந்து ஆதவ அர்ஜுனுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படிதான் இருக்கு. ம். சிஎம்மே நம்ம வந்து ஆயிடலாம். அதாவது நம்ம ஆக முடியாது. ஆகலைனாலும் சரி, இப்ப திருமாவளவனையோ அல்லது விஜய்யையோ சிஎம் ஆக்கலாம். ஆக்கலாம். அப்படின்ற ம். மாரி ஒரு இது மனசுல அவருக்கு உட்காந்துச்சு. ஏன் சொன்னா கோடிக்கணக்கான காசு இருக்கு அவங்ககிட்ட. ம். அவங்ககிட்ட இல்லாத காசு இல்ல. அப்போ நாமளே நாம சொல்லக்கூடிய நபர் முதல்வர் ஆயிட்டோம்னு சொன்னா, தமிழ்நாட்டுல லாட்டரி சீட்டு தடை பண்ணியிருக்காங்க. அத வந்து தடைய உடைச்சு லாட்டரி சீட்டு நடத்தணும்னு சொன்னா, அப்ப நம்ம செலவு பண்ண காச எடுத்துறலாம். ம். புரியுதுங்களா இல்லையா இப்போ? புரியுது சார். இப்ப மற்ற மாநிலங்கள்ல லாட்டரி சீட்டு விற்பனை மூலியமா பல ஆயிரம் கோடி அவங்க சேர்த்துட்டாங்க. அப்ப தமிழ்நாட்டிலேயும் லாட்டரி சீட்டு அனுமதிச்சுட்டாங்கன்னு சொன்னா, அது மூலியமா இன்னும் பல ஆயிரம் கோடிகள் நமக்கு கிடைக்கும். ம். அப்படின்றத ஒரு கேம்ல தான் இறங்கி இருக்கிற மாரி நான் பார்க்குறேன். என்னுடைய பார்வை. அதனால தான் வந்து அவர் என்ன பண்றாரு, திரும்ப திரும்ப வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த திருமாவளவன் ஏன் முதல்வர் ஆகக்கூடாது? அப்டின்ட்டு பார்க்குறேன். அப்ப முழுக்க முழுக்க ஆதவ அர்ஜுனாவ பண்ற எல்லா ஒரு விஷயமும் அவரோட குடும்பத்துக்காகவும், அவரோட சுயநலத்துக்காகவும் தான் இருக்குமா சார்? இல்ல அ அதாவது அவங்களுடைய கான்செப்ட் இப்ப சமீப காலமா மார்ட்டின் குழுமத்தினுடைய கான்செப்ட் அப்படி இருக்கு. ம். அரசியல்ல வந்து இறங்கிட்டாங்க. இல்லன்னா ஆதவ அர்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நீங்க ஆதவ அர்ஜுனா உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ம். இருக்கா இல்லைங்களா?
இன்னைக்கு மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே பார்த்தீங்கன்னா, அவர பத்தி ஆதவ தான் பேசு அர்ஜுனர் போறாரு, ஆதவ அர்ஜுனா வராரு, ம். ஆதவ அர்ஜுனா தூங்குறாரு, ஆதவ அர்ஜுனா ம். சாப்பிடுறாரு. இந்த அளவுக்கு செய்திகள போடுறாங்களா இல்லையா? ஒரு சாதாரணமான அவருடைய ட்வீட்ட கூட பெரிய செய்தி ஆக்குறாங்களா இல்லையா? அப்போ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அவரு பொருளாதாரத்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இறைக்கிறாரு. ம். மெ இறைக்கும்போது தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே அத முக்கியத்துவம் குடுக்கும்போது, நாம சோசியல் மீடியால அத பத்தி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். ம். இல்லன்னா ஆதவர்ஜுனா எந்த ஒரு மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களையோ, அல்லது சிறுபான்மை மக்களோ, அல்லது பெரும்பான்மை மக்களுக்காகவோ போராடிய ஒரு மிகப்பெரிய போராளியாவோ, அல்லது மிகப்பெரிய ஒரு கருத்தியல்வாதியாவோ அவர பார்க்க முடியாது. ம். இருக்கா இல்லையா? கண்டிப்பா சார். இப்போ இன்னைக்கு வந்து விஜயுடைய கூட்டத்தில வந்து அவருடைய பேச்சு தான் முக்கியத்துவம் குடுத்து ஊடகங்கள் வெளியிட்டது. ம். அதேமாரி நெறைய பேர் பேசியிருக்காங்க. ஏன் நம்ம கூட பேசியிருக்கோம். ம். இது ஒரு மன்னர் ஆட்சி மாரி இருக்கு. ம். கருணாநிதி முதல்வரா இருந்தாரு. அவங்க பையன் துணை முதல்வரானாரு. ஸ்டாலின். ம். இப்ப இப்போ ஸ்டாலின் முதல்வரா இருக்காரு. அவருடைய பையன் பையன் துணை முதல்வர் வந்திருக்காரு. ஆயிட்டாரு. இது மன்னராட்சி மாரி தான் இருக்கு. ம். இந்த மன்னராட்சி என்பது சரியானது இல்ல. அப்படின்னு நம்மலாம் பேசியிருக்கோம். பேசியிருக்கோம். ஆனா கண்டிப்பா. அதெல்லாம் பெரிய பேசு பொருள் ஆகல. ம். அப்ப ஆதவ அர்ஜுனா பேசும்போது பேசு பொருள் ஆகுதுன்போது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஊடகங்கள் கூட வந்து இன்னைக்கு வந்து பணம் இருந்தா போதும். அறமெல்லாம் தூக்கி போட்டாச்சு. ஊடக ம். அறமெல்லாம் அந்த தூக்கி எப்படி இந்த ஊடகம் என்ற இது கொண்டு வரத்துக்கு ஒரு காலத்துல மன்னர்கள் கிட்ட தான் இருந்தது. எப்படின்னா, மன்னர்கள் வந்து அறிவிப்பாங்க மக்களுக்கு. இந்த முரசு கொட்டி மூலையில ஆ, நின்னுட்டு. ஆமா சார். அதுதான் மக்கள் நம்புவான். ம். செய்தியா நம்புவான். அப்போ 18ஆம் நூற்றாண்டு வாக்குல இந்த நிலைய மாத்தணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஊடகம்னு ஒண்ணு இறங்கிருச்சு. ம். இந்த ஊடகத்து ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, லட்சக்கணக்கான ஊடகவியலாளர்கள் சாகடிக்கப்பட்டாங்க. ம். கொடுமையான முறையில கொல்லப்பட்டாங்க. மன்னர்களால கொன்னு இருக்காங்க. ஏன்னு சொன்னா உண்மைய பேசுறாங்க. ஆமா. அவங்களுக்கு எதிரா அப்படின்றதுக்காக பேசுறாங்கன்னு. கொல்லப்பட்டுருக்காங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய தியாகம் பண்ணி தான் இந்த ஊடகம் வந்தது. ம். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, அன்னைக்கு மன்னர்கள் தலையில இருந்த மகுடங்கள் எல்லாம் இந்த ஊடகத்தின் மூலமா தூக்கி வீசப்பட்டது. இன்னைக்கு அத அப்படியே காப்பி பேஸ்ட் ஆயிட்டு, கார்ப்பரேட்டினுடைய கட்டுப்பாட்டுல ஊடகங்கள் போயிருச்சு. இன்னைக்கு மண்ண கூட தங்கமா காட்டுறது ஊடகம். ம். மக்கள் நம்புறான். உண்மையா இல்லையா? கண்டிப்பா சார். ஊடகத்தினுடைய வெளிச்சம் வந்து மிக முக்கியமா ஆயிடுச்சு. ம். முக்கியமான ஒரு இடத்துக்கு போயாச்சு. அப்படி இருக்கும்போது, அப்போ பொருளாதாரம் படைச்சவங்க, அந்த ஊடகத்தை தங்களுடைய சட்ட பாக்கெட்ல வச்சிருக்காங்க. ம். இப்போ நியூஸ் 18 எடுத்துங்க அதானிது, அம்பானிது. என்டிடிவி அதானிது. ம். இது வந்து வெளிப்படையா தெரிஞ்சுது. ம். மறைமுகமா பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆஜ்தக் உட்பட, டைம்ஸ் நவ் உட்பட எல்லா ஊடகத்திலும் அவங்களுடைய ஷேர்ல வந்து வாங்கியிருக்காங்க. 40, 30% இருக்கும்போது, அப்போ இந்த ஊடகங்கள் எல்லாம் அத பத்தி தான் அவங்களுடைய புராணங்கள் பாடுறத பத்தி தான் இருக்கும். ம். அதனால தான் வந்து பாருங்க, அ குஜராத்தில வந்து 5 டன் போதைப் பொருள் கிடைச்சது பெரிய விவாதமா ஆக்கல இல்ல எந்த ம். ஊடகமும். அதாவது சென்ட்ரல் மீடியாவும் ஆக்கல, ஸ்டேட் மீடியாக்களும் ஆக்கல. அப்போ ஆதவ அர்ஜுனா கிட்ட இன்னைக்கு பணம் இருக்கு. பல்லாயிரம் கோடி ரூபாய் இருக்கு அவங்ககிட்ட. அப்படிங்கும்போது அத கொண்டு புஷ்பால எப்படி முதல்வரையே மாத்தணுமோ, ம். அதே அந்த மாரி மாதிரி. நாம சொல்லக்கூடிய ஒரு நபரை முதல்வர் ஆக்கணும். ம். அது திருமாவளவனா இருக்கட்டும், அல்லது கூத்தாடி விஜயா இருக்கட்டும். அப்படின்றது தான் ஆதவ அர்ஜுனாவுடைய செயல்பாடா நம்ம இப்ப சமீபமா அவருடைய நகர்வுகள் எல்லாமே பார்க்குறோம். பார்த்துட்டுருக்கோம். சரி, சரி. இன்னொரு பக்கம் பார்த்தா, திருமாவளவன் அவர் மேல வந்துட்டு வைக்கிற ஒரு பெரிய விமர்சனம் என்னவா இருக்குன்னா, அவர் இத்தன வருஷமா கூட்டணியில இருந்தாலும் தொடர்ந்து வந்துட்டு டிஎம்கேக்கு எதிரா எந்த ஒரு விஷயமும் பண்றதோ, பேசுறதோ பண்ண மாட்றாரு. அவர் நிஜமாலுமே பேச முடியலையா? இல்ல பேச விடாம பண்றாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் திமுகலாம் ஒண்ணுமே இல்ல. திருமாவளவனே 2 கருணாநிதிக்கு சமமான நபர். அண்ணன் வந்து சாதாரணமான ஆள் இல்ல. ம். அரசியல்ல. 2 கருணாநிதிக்கு சமமான நபர். அவருடைய அரசியல் நகர்வுகள் ஒண்ணொண்ணும் இன்னைக்கு வந்து 26 சட்டமன்ற தேர்தலுக்கு உண்டான நகர்வுகள் தான் இப்போ. ஆதவ அர்ஜுனாவ பேச விட்டது, மது ஒழிப்பு மாநாடு அது. நடத்தினது எல்லாமே. என்னன்னு சொன்னீங்கன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தல்ல 6 தொகுதி விடுதலை சிறுத்தைக்கு ஒதுக்கிச்சு திமுக. ம். ஒதுக்கிச்சா இல்லையா? 6 தொகுதி ஒதுக்குனா 4 ஜெயிச்சாங்க, 2 தோத்தாங்க. தோத்தாங்க. ம். இப்போ வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தல்லயும் திமுக 6க்கு மேல 1, 7 கூட குடுக்க மாட்டாங்க. ம். 6 தான் குடுப்பாங்க. ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, கடந்த முறை வாங்குன மாரி ம். வாங்கிக்கிங்கன்னுவாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? கண்டிப்பா சார். காங்கிரஸ் இருக்கு, இவங்க இருக்காங்க, அவங்க ம். இருக்காங்கன்னு எல்லாத்தையும் மேற்கோள் கணக்கு. காட்டுவாங்க. ம். அப்ப இவரு அத மீறி இவரால ஒரு சீட்டு கூட பெற முடியாது. அப்போ அதுக்குண்டான விளையாட்டை இப்பவே ஆரம்பிச்சிருக்காரு ம். திருமாவளவன். புரியுதுங்களா? ஓகே. முழுக்க முழுக்க இது அவரோட ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு சொல்ல வரீங்க. 100% ம். ஆதவ அர்ஜுனா அங்க போய் அப்படி பேசுனது கூட திருமாவளவனுக்கு தெரியாம பேசுனதுன்னு சொன்னாவே பொய். திருமாவளவனுக்கு தெரிஞ்சு தான் பேசுனாரு. ஓகே. பேசுனதுக்கு பிறகு
அவர் வந்து ஆதவ அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கணுன்ற துளியும் எண்ணம் இல்ல திருமாவளவனுக்கு தனி ஓகே. அப்ப நபர். இந்த இடைநீக்கம் கூட அவங்களோட பிளான்ல ஒரு விஷயமா தான் இருக்குமா அந்த சார்? இடைநீக்கம் எதுக்காகன்னு சொன்னா, தன்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய 2ஆம், 3ஆம் கட்ட தலைவர்கள் கொஞ்சம் அதிருப்தியில இருக்காங்க. ம். இப்படி வந்து தன்னிச்சையா ஒருத்தர் பேசுறாரு, ஏன் இவர் மீது நடவடிக்கை எடுக்கல? ம். அப்படின்ற ஒரு அதிருப்தி இருந்தது. அப்ப இந்த அதிருப்திய அப்படியே விட்டுட்டேன்னு சொன்னா, நாளைக்கு இன்னொரு 2ஆம், 3ஆம் கட்ட தலைவர்கள் இதே மாரி பேசுவாங்க. ம். அப்போ அவங்க மீது நடவடிக்கை எடுத்தோம்னு சொன்னா, அவருக்கு மட்டும் எடுக்கல, எடுக்கல எனக்கு எங்க ஏன் எடுத்தீங்க? எடுத்தேன்னு கேட்பாங்க. ம். அப்படின்றதுக்காக தான் ஆதவ அர்ஜுனாவுக்கு 6 6 மாத மாசம் இடைக்கால இடைநீக்கம். தடைன்னு சொல்லி அதுவும் 6 மாத இடைக்கால ம். தடைன்னு எடுத்திருக்காங்க. ஆமா புரியுதுங்களா சார். உங்களுக்கு? மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா அங்க போய் பேசினது, போனது எல்லாமே அவரே ஒத்துக்கிறாருல்ல பிரஸ்ல. நான் தான் ம். அனுப்புனேன். ஆனா வேற பேச சொன்னா அவர் பேசிட்டாரு. ம். அதுக்காக இடைக்கால தடை. அவர்கிட்ட கடிதம் லெட்டர் எழுதி கேட்டுருக்கோம். அவர் விளக்கம் சொல்லுவாரு. பேசி தான் உலகமே தெரிஞ்சதுக்கப்புறம் விளக்கம் என்ன ம். பண்ணாங்காட்டி. புரியுதா? அப்ப அவருக்கு நல்லா தெரியும். அண்ணன் திருமாவளவனுக்கு எல்லாமே நல்லா தெரியும். அதான் சார் அப்போ என்னன்னு சொன்னா, இப்ப ஷானவாஸா இருக்கட்டும், அல்லது ரவிக்குமார் ஆகட்டும், வன்னியரசு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தையில இருந்தாலும், மிகப்பெரிய திமுகவினுடைய அனுதாபிகள் அவங்க. ம். புரியுதுங்களா உங்களுக்கு? திமுகவினுடைய அனுதாபிகள். அப்ப இந்த கருத்து இப்போ ஒரு சோசியல் மீடியால வந்து வேற விதமான ஒரு பிரச்சாரத்த தடுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு நாடகம். இந்த 6 மாசம் இடைக்காலமா தடை விதிச்சிருக்காங்க. ஆதவ அர்ஜுனாவுக்கு. மற்றபடி ஆதவ அர்ஜுனாவ வந்து தடை விதிக்கணுன்ற எண்ணம் சிறிதும் இல்ல திருமாவளவனுக்கு. ம். சட்டமன்ற தேர்தல்ல குறைஞ்சது 10லேருந்து 15 சீட்டு திமுக கூட்டணி கொடுத்தா, திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தை நீடிக்கும். இல்லன்னு சொன்னா திமுக கூட்டணிய விட்டு வெளியேறுவாரு. அதுக்கு உண்டான அரசியல் நகர்வுகள் தான் அந்த மது ஒழிப்பு மாநாடு, இப்போ இவரு பேசிட்டு ஆதவ இருக்கிறது. அர்ஜுனாவ பேச வச்சது ம். எல்லாமே திருமாவளவனுடைய ஏற்பாடு. ஓகே சார். அப்போ இப்போ விசிகேவ சுத்தி நடக்கிற அந்த இஷ்யூக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்க மாதிரி இருக்கே அது சார். அவரா அதாவது உருவாக்கிட்டது. அவர உருவாக்குனது தான். சுத்திக்கிட்டு ம். வேற யாருமே உருவாக்கல. அவரா அவரா உருவாக்குனது. உருவாக்கிக்கிட்டு, அவர் 26க்கு வந்து நிச்சயம் 10, 15 சீட்டு திமுக கூட்டணியில கிடைச்சுன்னா, நம்ம இருக்கலாம். இல்லன்னா தூக்கி போடலாம். அதுக்கு வந்து திமுக கூட்டணியில இப்ப குடுக்கணும்னு சொன்னா, அவங்களுக்கு பேசணும் இல்லையா? ம். எனக்கு பாருங்க எவ்வளோ டிமாண்ட் இருக்குங்க. இருக்கு. நான் ம். ஒண்ணும் சாதாரணமா பிச்சைக்காரன் இல்ல. நீங்க குடுத்துட்டு வாங்கிட்டு போற அளவுக்கு பிச்சைக்காரன் இல்ல. இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தது. இப்ப ம். எனக்கு டிமாண்ட் நெறைய இருக்கு. பார்த்தீங்கல்ல? அப்படின்ற நாடகங்கள் தான் இது. ஓகே. இப்போ டிஎம்கேவே வந்துட்டு ஸ்ட்ரெய்ட்டா நீ 10, 15 சீட் எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்றதுக்காக இவரு பண்ற ஒரு சில விஷயங்கள் தான் இது எல்லாமே. இல்ல. அதுதான். உண்மை அப்படி திமுக வந்து அப்படி கொடுக்கலன்னு சொன்னா, அங்கேருந்து ஜூட் ஆவாரு. கண்டிப்பா வெளிய வந்துருவாரு. ஓகே சார். இப்போ அந்த மாரி குடுக்கல அப்படின்னு சொன்னா அவரு வெளிய வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. ஒருவேள அங்கருந்து வெளிய வந்தா யார் கூட போய் சேர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு சார்? அதுக்கு தான் இப்ப ஆதவ அர்ஜுனா வச்சு இவங்க நகர்த்துற இதுவே அப்படிதான். இப்ப அதிமுக, டிவிகே, விசிக இவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி வரும். கூட்டமா அது கூட இருக்கும். ஒரு ம். பாட்டாளி மக்கள் ஏதோ ஒரு பெரிய கட்சிகள். இப்போ இந்த ஏற்கனவே வந்து தேமுதிக இருக்கு. இப்ப இவங்க சேர்ந்துட்டாங்கன்னா, அப்ப இந்த கூட்டணிய பார்த்து 2ஆம், 3ஆம் கட்டத்தில இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் வந்து வருவாங்க. இணைவாங்க. ம். இணையும்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணத்த கொண்டு ஃபுல்லா அதான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. ம். மக்கள் காசு வாங்குறாங்க, ஓட்டு போடுறாங்கன்ற மாரி தெரிஞ்சுக்கிட்டானுங்க. கொள்கைக்காக எவனும் ஓட்டு போடுறதில்லன்னு தெரிஞ்சுச்சு. கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது, நாம வந்து குறைஞ்சது ஒரு 100 சீட்டு, 150 சீட்டு வாங்கணும்னு சொன்னா, அப்போ ஒரு மற்ற சீட்டு காசு குடுத்து சில எம்எல்ஏக்களையும் விலைக்கு வாங்கி, ம். மகாராஷ்டிரால எப்படி வாங்கப்பட்டது? புஷ்பா படத்துல எப்படி வாங்குனாங்கன்னு சொல்லி காமிச்சாங்க. அந்த மாரி புஷ்பா பட பாணியில தான் ஆதவ அர்ஜுனாவுடைய அரசியல் நகர்வுகள் இருக்கு. இருக்கு. இப்போ இதுக்கப்புறம் தான் தெரியும் அரசியல்ல வந்துட்டு இன்னும் என்னென்ன மாற்றங்கள்லாம் எல்லாம் நிகழப்போகுது இப்படித்தான் இருக்கு. அப்படின்னு. ஏன்னா, இன்னைக்கு அப்படி ஒரு சூழல் உருவாக்கிட்டாங்க. உருவாக்கிட்டாங்க. அதாவது ம். ஒ ஒருத்தன் உண்மையான, நேர்மையான ஒரு அரசியல் மக்களுக்காக கஷ்டப்படக்கூடிய எவனாலயும் ஒரு எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாது, ஒரு கவுன்சிலரா கூட ஆக முடியாது. அப்படி உருவாக்கிட்டாங்க. ம். மக்களே வந்து ஏன் காசு குடுக்கலன்னு கேட்கிற நிலைக்கு உருவாக்கிட்டாங்க. உருவாக்கிட்டாங்க. அப்ப கார்ப்பரேட் மயமா ஆயிடுச்சு. ம். பணம் இருந்தா முடியும். வெல்லலாம். யார் வேணா வெல்லலாம். ஏன் தேர்தல்ல நின்னு தோக்கணும்னா கூட நம்ம ஒரு கடுமையான போட்டி குடுக்கணும்னாலும் பணம் தேவையா இருக்கு. இல்லன்னா பேருக்காக வேணா நிக்கலாம். ம். சரிங்களா? அப்ப அந்த நிலை இருக்கும்போது ஆதவ அர்ஜுனா கிட்ட பல்லாயிரம் கோடிகள் கிடக்குது. இருக்கு. ம். மார்ட்டின் அவங்க மாமனார் கிட்ட இருக்கு. அவர்கிட்ட இருக்குன்னும்போது, அத நம்பி தான் விஜயும் இருக்காப்புல, திருமாவளவனும் இருக்காப்புல. ம். அப்போ இதுல வந்து இந்த இதுல இன்னும் யார் யார் வருவாங்கன்னு தெரியல. தெரியாது.